Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 8 bank reconciliation statement உடைய introduction video பார்க்கலாம். இந்த சாப்டரை எல்லாருமே கஷ்டம்னு சொல்றீங்க. ஆனா இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸி. நான் சொல்லி கொடுக்குற பேட்டர்ன் படி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் பிஆர்எஸ் சம்ஸ் வந்து போட முடியும். ஒரு சில டீச்சர்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா பிஆர்எஸ் உங்களுக்கு சரியாக வரலை போட முடியல சம்ஸ் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிஆர்எஸ் சம்ஸ் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு பிஆர்எஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சாப்டரில் நம்ம கேஷ் புக் பற்றி பார்த்தோம் இல்லையா? என்னுடைய பிஸ்னஸில் நடந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா? இதே ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் காலமும் இருக்கும், கேஷ் காலமும் இருக்கும், பேங்க் காலமும் இருக்கும். அதாவது பேங்க்கில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸையும் நான் வந்து என்னோட கேஷ் புக்கில் என்டர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பேங்க்கில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நான் என்னோட கேஷ் புக்கில் என்டர் பண்ணுற மாதிரியே பேங்க் சைட்லேயும் பாஸ்புக்கில் என்டர் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ என்கிட்ட இருக்கிற கேஷ் புக்கோடைய பேலன்ஸஸும் பேங்க் சைடில் இருக்கிற பாஸ்புக்குடைய பேலன்ஸஸும் ஈக்குவல் ஆகணும். ஓகேவா? ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எங்கேயோ வந்து தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது தான் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த ஏடிஎம் கார்டுக்குன்னு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க பேங்க்ல இருந்து நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஓகேவா? நம்ம பேங்க் பேலன்ஸில் 15,000 rupees இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஏன்னா நம்ம கேஷ் புக்கில் நமக்கு பேங்க் பேலன்ஸ் 15,000 காட்டுது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 15,000 இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். திடீர்னு பேங்க் சைட்லேருந்து 1,000 rupees ஏடிஎம் சார்ஜஸாக, அதாவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சார்ஜஸ் வந்து போட்டு 1,000 rupees ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம கேஷ் புக்கில் 15,000 rupees அப்படியே இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பேங்க் சைட்லேருந்து 1,000 rupees டிடெக்ட் பண்ணதுனால அங்கே 14,000 rupees தான் இருக்கும். ஸோ 1,000 rupees கம்மியாக இருக்கும். இப்போ கேஷ் புக்கையும் பாஸ்புக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து 1,000 rupees வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது தான் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு பிஆர்எஸ் பற்றி ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் அண்ட் சம்மும் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேங்க் பாஸ்புக் பற்றி பார்க்கலாம். இப்போ எல்லா பிஸ்னஸ்லையுமே பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நம்ம செக்கு ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி கேஷை வித்ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க் மூலியமாக அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேங்க் மூலியமாக டீல் பண்ணுறது நமக்கு சேஃபும் கூட. அட் த சேம் டைம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லீகலாகவும் நடக்கும். இப்போ ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்துட்டு கேஷ் புக், இன்னொன்று வந்துட்டு பாஸ்புக். கேஷ் புக் அப்படின்றது நம்மக்கிட்ட, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க்குக்கு நம்ம கஸ்டமர். ஸோ நம்ம கஸ்டமர் ஆகிய நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் கேஷ் புக். நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் கேஷ் புக். அண்ட் பேங்க் சைட்லேயும் அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, லெட்ஜர் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் பாஸ்புக். பேங்க் வந்துட்டு ஒரு சர்டைன் பீரியடில் நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுடைய வரவுகள் செலவுகள் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு எல்லாமே ஒரு பர்டிகுலர் டேட்டில் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது கரண்ட் அக்கௌண்ட் தான். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேராகிராஃபில் பாருங்கள். When the entries in the bank statement are compared with the cash book, it will found that the accounting treatment is reverse in the cash book அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் 1,000 rupees பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கேஷ் புக்கிலேருந்து 1,000 rupees குறையும், அதாவது டிக்ரீஸ் ஆகும். இப்போ பேங்க்கில் அந்த 1,000 rupees என்ன ஆகும், பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கேஷ் புக்கை நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்ப்போம். பேங்க்கில் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேங்க்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பாங்க. ஸோ பேங்க்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேஷ் வந்து
இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பேங்க்குள்ளே கேஷ் வரும்போது கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியில் போகிறதுனால கேஷ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்ட்ரிஸ் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹேவ் அன்ஃபேவரபிள் கேஷ் பேலன்ஸ் இந்த கேஷ் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்மக்கிட்ட கேஷ் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து எடுத்து செலவு பண்ண முடியும், இல்லை யாருக்காவது ஏதாவது பேமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். எது வேணாலும் நம்ம கேஷ் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேஷை வந்து எடுக்க முடியும். ஆனால் இதுவே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து செலவு பண்ண முடியும். அதாவது யாருக்காவது பேமெண்ட் கொடுக்கணும்னு நம்ம பேங்க் வழியாக பேமெண்ட் கொடுக்கலாம். இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே பொருந்தும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு டீலருக்கு 10,000 rupees அமௌண்ட் கொடுக்கணும். என்கிட்ட பேங்க்கில் 7,000 rupees தான் அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது. நான் 10,000 rupeesக்கு அந்த டீலருக்கு நான் செக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ அந்த டீலரும் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் போய் அந்த செக்கை டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ பேங்க் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவைலபிள் பேலன்ஸ் 7,000 தான் இருக்குது இல்லையா? ஸோ 3,000 எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த டீலருக்கு பே பண்ணிவிடும். பேங்க் வந்து பே பண்ணிவிடும். இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா -3,000 இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். என்கிட்ட சஃபிஷியன்ட் அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் பேங்க்கே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிடும். ஆனால் நம்ம ஒரு சர்டன் பீரியட் வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியட்குள்ளே நம்ம அந்த 3,000 rupees நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடணும். அப்படி போடலன்னா அதுக்கான சார்ஜஸ் தனியாக பிடிப்பாங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கான சார்ஜஸ். இதுக்கு பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பேங்க்கு கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கி நம்ம டீலருக்கு பே பண்ண மாதிரி கணக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிஆர்எஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம கேஷ் புக்கில் ஒரு என்ட்ரி போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்ட்ரியும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற என்ட்ரியும் வந்து மேட்ச் ஆகும். ஸோ பேங்க் பேலன்ஸும் சரி கேஷ் பேலன்ஸும் சரி நம்மளுக்கு ஈக்குவலாக தான் காட்டும் இல்லையா? அதாவது சேமாக தான் காட்டும். பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து சம்டைம்ஸ் பாசிபிளாக இருக்காது. இஃப் சம்டைம்ஸ் பேங்க் பேலன்ஸும் கேஷ் பேலன்ஸும் சேமாக இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நம்ம பிஆர்எஸ் போடணும். அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஆர்எஸ், பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் காலம், அதாவது கேஷ் புக்கோடைய பேங்க் காலமையும் பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன்ஸையும் கொடுப்பாங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ கேஷ் புக்குடைய பேங்க் காலம் வந்துட்டு ரீகன்சைல் ஆகும். நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கேஷ் புக்குடைய பேங்க் காலமையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம உடனே வந்து ரீகன்சைல் பண்ணணும். பேங்க் சைட்லேருந்து இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து எவ்ரி மந்த் நடக்கலாம், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நடக்கும், ஈவன் டெய்லி கூட நடக்கும். அது அவங்களோட, அதாவது இந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்து. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டு ஐடென்டிஃபை த ரீசன்ஸ் ஃபார் த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதாவது பேங்க் பேலன்ஸ்க்கும் ஆஸ் பர் கேஷ் புக்கு, பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு டு ஐடென்டிஃபை தி டிலே இன் தி கிளியரன்ஸ் ஆஃப் செக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செக்கை நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம், ஆனால் பேங்க்லேருந்து அதை ப்ராசஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து டிலே, அந்த டிலே அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு டு அசர்டைன் தி கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். ஸோ கரெக்ட் பேலன்ஸ் அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம அசர்டைன் பண்ணணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பிஆர்எஸ் போடணும். நெக்ஸ்ட்டு டு டிஸ்கரேஜ் தி அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் பேங்க் ஃப்ரம் மிஸ்யூசிங் ஃபண்ட்ஸ். ஸோ அக்கௌண்டண்ட்டோ இல்லை பேங்க்கோ நம்ம ஃபண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிஆர்எஸ் போட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் வை பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மே டிஃபர். எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டைமிங் டிஃப்ரென்சஸ், நெக்ஸ்ட்டு எரர்ஸ் இன் ரெக்கார்டிங். ஓகேவா? இப்போ டைம் டிஃப்ரென்சஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இதுக்கு புக்லேயே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒய் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு 10,000 rupeesக்கு செக்கு கொடுக்குறேன். நான் செக் இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்றதுனால பேமெண்ட் சைடில் நான் பேங்க் காலமில் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அதாவது கிரெடிட் சைடில் என்னோட கேஷ் புக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நான் செக் கொடுத்தது 27th March நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆனால் ஒய் அப்படின்ற பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, April 2 அன்றைக்கி தான் அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ April 2 அன்றைக்கி தான் அந்த செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பேங்க் வந்து April 2 தான்
நம்மளோட பேங்க் பேலன்ஸ்லேருந்து 10,000 ருபீஸை மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து குறையவே குறையாது. ஆனால் கேஷ் புக்கில் நான் என்ன பண்ணியிருப்பேன், பேங்க் காலம்லேருந்து 10,000 ருபீஸை மைனஸ் பண்ணியிருப்பேன். இப்போ 31st மார்ச்சில் எனக்கு பேங்க்லேருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்னவாக இருக்கும், அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 10,000 பேங்க் சைட்லேருந்து மைனஸ் பண்ணவே இல்லை. டில் March 31 வரைக்குமே 2ஆம் தேதி தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ March 31 அன்றைக்கி நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு அமௌண்ட் வந்து பேங்க் சைடில் அதிகமாக இருக்கும், கேஷ் புக்கில் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் yet credited. இப்போது எனக்கு ஒரு பர்சன் செக்கு கொடுத்துருக்காங்க, நான் அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறேன். ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுமே நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரெசிப்ட் சைடில், அதாவது என்னோட கேஷ் புக்கில் ரெசிப்ட் சைடில் நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். 5,000க்கு செக் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உடனே என்னோட ரெசிப்ட் சைடில் நான் அதை பேங்க் காலமில், ஓகேவா. இப்போ ஏபிசி லிமிடெட் தான் எனக்கு 5,000க்கு செக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்கில் அந்த ஏபிசி லிமிடெட் கிட்டேருந்து அந்த செக்கை கலெக்ட் பண்ணுற வரைக்குமே எனக்கு வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில். புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து எரர்ஸ் வந்து வரும். பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட். இப்போ பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அமௌண்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், நம்ம லோன் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க பேங்க் சைட்லேருந்து. அப்புறம் ஓவர் டிராஃப்ட்டுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே பேங்க் சைட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரியாது, பேங்க் வந்து நம்மக்கிட்ட இதை சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா. ஸோ என்னோட கேஷ் புக்கில் அமௌண்ட் வந்து நான் அப்படியே சேமாக இருக்குது, இப்போ 10,000 இருக்குன்னா 10,000 அப்படியே இருக்குன்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் 1,000 ருபீஸ் இந்த சார்ஜஸ்லாம் பேங்க்லேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஸோ பிஆர்எஸ் போடும்போது தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் பை த பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் பேங்க்லேயே ஒரு எஃப்டி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் சைட்லேருந்து கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆயிரும். ஸோ அது வந்து எனக்கு தெரியாது. ஸோ பேங்க் சைட்லேருந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஆட் ஆன் ஆகியிருக்கிறது தெரியாது இல்லையா. ஸோ இதுவுமே வந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸானர்ஸ் ஆஃப் செக்ஸ் அண்ட் பில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எனக்கு ஒரு பர்சன் செக் கொடுத்துருக்காங்க, 20,000 ருபீஸ்க்கு செக் கொடுத்துருக்காங்க. அந்த செக்கை நான் கொண்டு போய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன். இப்போது நான் அந்த செக்கை டெபாசிட் பண்ணிட்டேன்றதுனால நான் என்னோட கேஷ் புக்கில் பேங்க் காலமில் 20,000 ருபீஸை ஆட் ஆன் பண்ணிவிடுவேன் ரெசிப்ட் சைடில். சப்போஸ் அந்த செக் வந்துட்டு டிஸானர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது எனக்கு செக்கு கொடுத்தவங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனால அந்த செக் வந்து டிஸானர் ஆகுது. அப்போ பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கை டிஸானர் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க வந்து நமக்கு அந்த 20,000 ருபீஸை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம கேஷ் புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் பெய்ட் பை பார்ட்டிஸ் டைரக்ட்லி இன்டு த பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு யாராவது ஒரு அமௌண்ட் தரணும்னு வச்சுக்கோங்களேன், டீலர்ஸ் யாராவது எனக்கு தரணும். அந்த டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஜிபே மூலியமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாகவோ நமக்கு வந்துட்டு பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுறாங்க. அப்போது பேமெண்ட் வந்துச்சா அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியாது, பேங்க்கில் தான் பேமெண்ட் வந்திருக்கு, ஓகேவா. அப்போ நான் கேஷ் புக்கில் அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ என்னோட பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், என்னோட கேஷ் புக்கில் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது சேம் அமௌண்ட்டு என்னோட கேஷ் புக்கில் இருக்கும், ஆனால் பேங்க் புக்கில் பாஸ்புக்கில் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி காட்டும். பேமெண்ட் மேட் டைரக்ட்லி பை த பேங்க் டு அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பேங்க் வந்துட்டு டைரெக்டாக நம்ம யாருக்காவது பேமெண்ட் சென்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா அதை டைரெக்டாக பேங்க்கே வந்து பே பண்ணிடும். இதுக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இஎம்ஐ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா மந்த்லி 10ஆம் தேதி அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து செட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ 10ஆம் தேதி ஆனால் என்ன ஆகும், அமௌண்ட் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி அந்த இஎம்ஐக்கு பேங்க் வந்து பே பண்ணிடும். ஸோ ஆஸ் பர் பேங்க் பாஸ்புக் எனக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும், ஆனால் என்னோடய கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருப்பேன். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பில்ஸ் கலெக்டட் பை த பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏதோ ஒரு பொருள் வந்து சேல் பண்ணியிருக்கேன், அந்த சேல் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பேங்க் மூலியமாக தான் வருது, ஓகேவா. ஸோ பேங்க் வந்து டைரெக்டாக அமௌண்ட்டை அந்த பர்சன்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிடுது. ஸோ அமௌண்ட் வந்துட்டு எனக்கு பேங்க்கில் க்ரெடிட் ஆகுது, ஆனால் அது எனக்கு வந்து தெரியாது அன்டில் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்குற வரைக்கும். ஸோ அப்போ நான் என்ன நினச்சிட்ருப்பேன், கேஷ் புக்கில் அமௌண்ட் அப்படியே இருக்குன்னு நினச்சிட்ருப்பேன், ஆனால் பேங்க்கில் எனக்கு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகி காட்டும். இந்த டைம் டிஃப்ரென்சஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்குமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும் நான் சொல்கிறத விட. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அந்த எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே அந்த எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் எரர்ஸ் இன் ரெக்கார்டிங் பற்றி பார்க்கலாம். எரர்ஸ் கமிட்டட் இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் பை த பிஸ்னஸ் இன் கேஷ் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஷ் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேங்க்கோடைய பாஸ்புக்குக்கும் நம்மளுடைய கேஷ் புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10,000 ருபீஸ்க்கு ஒரு செக் வந்து ரிசீவ் பண்ணுறேன். யாரோ ஒருத்தங்க எனக்கு 10,000க்கு செக்கு கொடுக்குறாங்க. அந்த செக்கை நான் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணவே இல்லை. ஆனால் அந்த செக்கை நான் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு பேங்க்கில் 10,000 ருபீஸ் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிடும் அமௌண்ட்டு. ஆனால் என்னோட கேஷ் புக்கில் நான் அதை என்ட்ரே பண்ணாததுனால 10,000 வந்து கம்மியாக தான் காட்டும். நெக்ஸ்ட்டு எரர்ஸ் கமிட்டட் இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் பை த பேங்க். Sometimes errors may be committed in the banker's books also. For example, omission or wrong recording of transaction relating to checks deposited and wrong balancing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேங்கர் சைட்லேயும் சில நேரம் எரர்ஸ் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒமிஷன், அதாவது ஒரு செக்கை வந்து அவங்க என்ட்ரே பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதை ஒமிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ராங் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், தப்பான ரெக்கார்டிங். அடுத்தது ராங் பேலன்ஸ் பண்ணும்போது தப்பாக வந்து பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு செக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோம் 50,000 ருபீஸ்க்கு. ஆனால் பேங்க் சைடில் அதை 15,000 போடுறாங்க, 15. நம்ம போட்டது 50, ஓகேவா? ஆனால் அவங்க போட்டது பேங்க்கில் 15,000 போட்டிருக்காங்க. அப்போ இது வந்துட்டு 35,000 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேங்க் சைட்லேயுமே எரர்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிஆர்எஸ் சாப்டர் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்ஸ் எப்படி போடணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.